எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்றதை நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது எறா குழம்பு. அதுக்கு தேவையானது வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கான வடவும், அதுக்கு தேவையான குழம்பு தூள் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, செய்ய வேண்டிய எறா, தோல் உள்ள எறா. இந்த எறா பார்த்திங்கன்னா தோலோடு தான் செய்ய போகிறோம். அதுக்காக புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ எறாக்கு இந்த புளி தேவைன்றதுனால இவ்வளோ தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதோட தண்ணி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு வடவத்தை ஆட் பண்ணிக்கணும். வடவை நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறது. எங்கள் அம்மா இயர்லி ஒன்ஸ் எங்களுக்கு வடவை ரெடி பண்ணி தருவாங்க. இது எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வரும். இது சின்ன வெங்காயம் கிடைக்கிற டைமில் இதை பண்ணி தருவாங்க எங்களுக்கு. இது போட்டால் தான் எல்லா குழம்பு, மீன் குழம்பு, எறா குழம்பு எல்லாமே இதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு இது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது பெரிய வெங்காயம் 2. இது நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்குங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் மாறிடும். அதாவது கோல்டன் ப்ரௌனில் இந்த வெங்காயம் மாறும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டால் தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நான் எப்பயுமே எல்லா சமையல்லையுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு நல்லா வதங்கிறது தெரியும். இப்போ இதோட தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் 2 யூஸ் பண்ணுங்கள், மீடியமாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. எறா குழம்புக்கெலாம் தக்காளி ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மசிச்சு கூட போடலாம். மசிச்சு போட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். எல்லா சமையல்லையுமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக, மறக்காமல். நல்ல கலரும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. மஞ்சள் தூள் ஆட் பண்ண பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது. இந்த குழம்பு தூள் நான் 5 ஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரத்துக்கு வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த குழம்புத்தூள் மட்டும்தான். அதனால் அதுக்கு தேவையான அளவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் குழம்புத்தூள் போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா கூட நீங்கள் அப்புறம் குழம்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே நீங்கள் அதை ஒரு தடவை வறுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எண்ணெயில் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு தூள் வாசனை போகும். இந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒரு தடவை மசிச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் அதை வேக வச்சுக்கலாம். இப்போது வேகாத இருந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ இந்த ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். சாஃப்ட் ஆகிடும். எல்லாமே வெந்து குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா
தக்காளி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் அந்த குழம்போட ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியாது. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இதில் புளி தான் ஆட் பண்ணணும். இது நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு ஊற வச்சுருக்க புளியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளியை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் வந்து புளி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் சைஸில் ஊற வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. நான் புளி கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளியில் ரொம்ப புளிப்பு இல்லை, அதனால தான் கொஞ்சம் புளி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு கொதி வந்த பிறகு குழம்புத்தூள், புளி போட்டாச்சு. இப்போது இந்த எறாவை போட்டுக்கலாம். இந்த எறாவில் பார்த்திங்கன்னா வெறும் உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் தோலுள்ள எறா குழம்பு செய்கிறது. இதை நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ண வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பழவேற்காட்டு எறா. இப்போ இந்த எறாவை 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இதை சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மேட்சாக இருக்கும். இதுக்கு தேங்காய் போட தேவையில்லை. இதை நீங்கள் அடியிலேருந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எறாவுலேயும் உப்பு போட்டு தான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போது ஒரு தட்டு போட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுருந்தோம். இப்போ கரெக்டாக 10 minutes ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எறா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் ஆகிடும் எறா வெந்துருச்சுன்னா. குழம்பும் பார்த்திங்கன்னா அழகாக சுண்டி வந்திருக்கு பாருங்கள். எறா ஒன்றும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். தோலுள்ள எறா குழம்பு தயார். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ எறா குழம்பு தயார். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை. தேங்க்யூ ஆல்.